வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். நம்மளுடைய இந்த பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை வாய்ப்புகளை வந்து தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இத்தனை நாள் இருந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை முன்னமே சொல்லிக்கிறேன், நாங்கள் எந்த ஒரு மேன் பவர் ஏஜென்ட்டும் நாங்கள் கிடையாது. அதாவது நீங்களே எப்படி வந்து இண்டிவிஜுவலாக நீங்களே எப்படி ஃபாரின் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த இடத்துல நம்ம வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூரில் 2026 வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற இப்படி இருக்கும்னு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த இடத்துல டாப் 5 ஜாப்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். பட் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் 2024 இருந்த ஒரு சில ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்குவீங்க 2026 கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கும் சிங்கப்பூரில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஐங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னென்னா ஏஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்னொரு 2-3 இயர்ஸில் நம்ம கம்ப்ளீட் வேர்ல்டவே கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் என்ஜினியர்ஸ்ங்க. ஸோ இவங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஓரளவுக்கு டிமாண்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஜாப்ல நீங்கள் இந்த ரோலில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா there are chances that நீங்கள் இந்த இடத்துல நல்ல ஜாப்ல நல்ல சேலரியில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதே ஜாப்ல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா there are chances உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $10,500 சிங்கப்பூர் டாலர்ஸ்ல இருந்து $15,000 வாங்குறதுக்குமான சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சேலரிஸ் நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாப்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்ங்க. அட் த சேம் டைம் என்னன்னா நம்ம சொல்றது எல்லாமே ஒரு கிராஸ் ஃபிகர் தான். இதில் உங்களுக்கு நிறைய டிடக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் டிடெக்ட் பண்ணதுக்கு போக you'll be getting something in your hand that is going to be your net salary அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிராஸ் சேலரி தான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அட் த சேம் டைம் இந்த சேலரியை ஹையர் சைடு தான் எடுத்திருக்கோம். அதனால டோன்ட் திங்க் தட் சீம்ஸ் டு பி லைக் ஒரு ஹையர் சைடு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். இதை விட குறைவாக சம்பளம் வாங்கிட்டு இந்த சேம் டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம சொல்கிற சேலரியோட அதிகமாக வாங்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜினியர்ஸும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சேலரி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. சார் எப்படி சார் இந்தியாவிலேருந்து நான் அப்ளை பண்ணலாம்னா ரொம்ப பாப்புலர் சிங்கப்பூரில் இண்டீட் சிங்கப்பூர், அது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மை கெரியர்ஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஜாப் போர்ட்டல் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இதில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு சில எம்ப்ளாயர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 வருடங்கள்லேருந்து ஒரு 10 வருடங்களில் ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய ஜாப் தாங்க. 2026 இதுக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அனுபவம் பார்த்தா ஒரு 3 வருஷத்துல இருந்து 3 to 6 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் 9,000 ஒரு 15,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இதை இந்திய பணத்துக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டைம்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தா தோராயமா அப்ராக்சிமேட்டா ஒரு 5.5 lakhsலேருந்து 8.7 or 8.5 lakhs வாங்குறதுக்கு கூடிய சான்சஸ் இருக்குங்க. அகைன் இட் இஸ் அ கிராஸ் ஃபிகர், அதை மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ எவர் கிரீன் ஜாப்ங்க, டேட்டா சயின்டிஸ்ட். இதுவும் 2026 சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டிமாண்ட்ல இருக்கும் அப்படின்னு தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்டா இருந்து உங்களுக்கு 2 to 5 years வந்து த சேம் ஃபீல்டு, தட் இஸ் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்டாவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 ஒரு 50,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இட் சீம்ஸ் லைக் ஒரு ஹையர் சேலரி தான். ஏன்னா இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்றப்போ மோர் தேன் வந்து பார்த்தீங்கன்னா 6.2 lakhsலேருந்து அரௌண்ட் உங்களுக்கு மோர் தேன் 9 lakhs வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அகெயின் இட் இஸ் அ கிராஸ் ஃபிகர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரா இல்லை அப்படின்னாலும் 2025-26 ஓரளவுக்கு டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஜாப் தாங்க. இது பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஜாப். அந்த டெசிக்னேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். மெடிக்கல் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெசிக்னேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் இயர் அதாவது 2026 ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜாப்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதே மெடிக்கல் ரிசர்ச்சராகவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 5 or 3 to 6 years உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களால் ஒரு 7,500 சிங்கப்பூர் டாலர்ஸ்லேருந்து அப் டு 12,000 வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த சேலரிஸ் எல்லாம் இஸ் இட் ஃபிக்ஸ்டா, இஸ் இட் கேரண்டீடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஹவ் யூ பெர்ஃபார்ம் இந்த இன்டர்வியூ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. யூ மே ஹேவ் அதாவது நீங்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் கிராஜுவேஷன் வாங்கியிருக்கலாம், யூ மேபி ஹேவ் சம் ஸ்கில்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் எந்த இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, வாட் ஆர் த அடிஷனல் ஸ்கில்ஸ் யூ ஹேவ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் யோர் சேலரி வில் பி ஃபிக்ஸ்டு. தட் இஸ் யூ கேன் கெட் த ஹையர் சேலரி, ஹையர் சைட் ஆஃப் த சேலரி கேன் கெட் இட் அப்படிங்கிறத சொல்லுவேன். இல்லை சார் ஐம் ஜஸ்ட் கிராஜுவேட் அவ்வளோதான், பட் ஐ ஹவ் நோ அடிஷனல் ஸ்கில்ஸ், ஐம் நாட் அதாவது இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா தேர் வில் பி சான்சஸ் தட் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் சம் ஒரு ரீசனல் சேலரிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம்
எங்கே சார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அகெயின் உங்களுக்கு லிங்க்டின் ஜாப்ஸில் அப்ளை பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இண்டீட் சிங்கப்பூரில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜாப்ஸ் டிபி சிங்கப்பூரில் அப்ளை பண்ணலாம். மை கெரியர்ஸ் ஃபியூச்சரில் அப்ளை பண்ணலாம். இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இட்ஸ் ஆல் ஜாப் போர்ட்டல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன ஜாப் மாதிரியே இஃப் இட் இஸ் நாட் லைக் ஒரு எவர்கிரீன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 24 ஓரளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஜாபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 இது ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கும் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. த டெசிக்னேஷன் இஸ் நத்திங் பட் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ அனலிஸ்ட்டுங்க. ஸோ இந்த கன்சர்ன்ட் உங்களுக்கு துறையில் உங்களுக்கு முன் அனுபவம் அட்லீஸ்ட் 2 to 4 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களால் சிங்கப்பூர் டாலர்ஸில் ஒரு $8,000 $13,000 வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவர் கிரீன் ஜாப். அதுக்கப்புறம் வந்து 4th and now இந்த 5th one வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரப்போகிற இயர்ஸில் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவராக இருந்தால் சிங்கப்பூருக்கு 2026 வந்து நான் அப்ளை பண்ணி 2026 அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி இந்த ஜாபை எந்த ஜாப் போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ணலாம்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜாப்ஸ் டிபி சிங்கப்பூரில் அப்ளை பண்ணலாம். மை கெரியர்ஸ் ஃபியூச்சர் அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டே வந்து கொடுத்துருப்போம். ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர்னு நீங்கள் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர் தமிழ்னு நீங்கள் டைப் பண்ணாலே எங்களோட சேனல் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிங்கப்பூரோட ஜாப்ஸில் லிஸ்ட் ஆஃப் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்போம். 10 to 15 டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஜாப் போர்ட்டல்ஸ் கொடுத்துருப்போம். தட் யூ கேன் சிட் இன் இந்தியா அண்ட் யூ கேன் அப்ளை ஃபார் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரியான வெப்சைட்ஸ், தட் இஸ் ஜாப் போர்ட்டல்ஸ். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ சொன்னதே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா ரொம்ப பாப்புலரான ஜாப் போர்ட்டல் தான். இது மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டைரெக்டாக ஒரு எம்ப்ளாயர் கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கு அங்கே இன்டர்வியூ வந்து ஆன்லைன்லேயே சம்டைம்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு அங்கே செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த 5 ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் தான் இனி 2026 வந்து இருக்க போகுதான்னு கேட்டால் இட் இஸ் ஆக்சுவலி வி ஹவ் டேக்கன் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பர்ட்ஸ் உடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ இட் மே கெட் அப்டேட்டட் அண்ட் தெர் ஆர் சான்சஸ் இட் மே சேஞ்ச் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வந்து எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ அது என்னென்னா we will try to reply as soon as possible. And moreover திரும்ப இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என்னென்னு அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான். we are not a manpower consultancy and we are not directly connected with any employers. ஸோ அதனால் if you come to know ஏதாவது ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தா எங்களோட கம்யூனிட்டி டேப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்களும் சிங்கப்பூரில் நல்ல ஜாப்ஸ் கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.